பிரைஸ் த லார்ட். போன வருஷம் 2023 வருஷம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை எல்லாரையும் கண்மணி போல காத்து எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கூட இருந்து வழிநடத்தின தேவன் இந்த 2024 வருஷத்திலே பிரவேசிக்கும்படியாக உதவி செய்தார். அதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். புதிய வருஷத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் தெய்வ மகிழ்ச்சியினுடைய ரகசியங்களை இந்த 2-3 வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பயனடைங்க. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அநேகருக்கு அனுப்புங்க. இன்றைக்கு ஒரு ரகசியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். தேவ மகிழ்ச்சியினுடைய ரகசியத்தை குறித்து 3வது நாளாக நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்குள்ளாக அழுகையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் துக்கங்களும் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வு கர்த்தர் தான். இயேசு கிறிஸ்துவானவருடைய மாத்திரமே எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துக்கங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் தீர்வு என்கிறது அவர்கிட்ட இருக்குது. சொல்ல முடியாத சந்தோஷம் அவர்கிட்ட தாங்க இருக்குது. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 16:11. 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமாங்க, உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் வசிக்கும்போது மகிழ்ச்சி பெருகுகிறது. அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ணமான சந்தோஷம் உண்டு. அநேகர் தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று தைரியமாக சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவங்களால் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டும் தொழுது கொண்டும் பணிபுரிந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருடன் தொடர்பு இழந்து போன நிலைமையில் இருப்பது சாத்தியம்தான். ஆவிக்குரிய உற்சாகமான ஒரு ஜெப கூட்டத்தின் நடுவிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராமலும் அவரோடு கூட இருக்கிற நெருங்கிய ஐக்கியம் கொள்ளாமலும் நாம் இருக்கக்கூடும். இவ்விதமாக அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணராமல் இருப்பீர்களானால் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்காது. இதற்கு காரணங்கள் பல இருந்த போதிலும் குற்றம் உங்களுடையதாகவே இருக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயம் சுத்தமாகவும் மனசாட்சி நேர்மையாகவும் இருக்குமானால் நீங்கள் கட்டாயம் அவருடைய சமூகத்தை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இதுவே தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து கொண்டிருக்கும் திட்டம் நோக்கமாக இருப்பதால் நீங்கள் எப்பொழுதும் தேவ சமூக பழக்கத்தின் இரகசியத்தை அறிந்தவர்களாய் அவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய எல்லாருடைய விண்ணப்பமும் வேண்டுதலுமாக இருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரைஸ் த லார்ட்.